நடந்தது என்ன தொடர்கிறது. போட்டி முடிந்து வீடு திரும்பும் பந்தய புறாக்கள் மிகவும் சோர்வுற்ற நிலைக்கு சென்று விடுகின்றன. காரணம், நீண்ட தூர பயண களைப்பு பறவைகளையும் விட்டு வைப்பதில்லையோ. எனவே வீடு திரும்பியதும் புறாக்களுக்கு சத்துபானம் வழங்கி அவற்றிற்கு நீண்ட ஓய்வு தர வேண்டிய ஏற்பாடுகளை அதன் எஜமானர்கள் செய்து தருகின்றனர். புறா வந்த உடனே என்ன பண்ணிடுவோம், எலக்ட்ரால் வாட்டர் கலந்து வச்சிருவோம். சுடு தண்ணி ஆற வச்சுட்டு எலக்ட்ரால் வாட்டர் கலந்து வச்சுட்டு புறாவை 2 நாளைக்கு கையிலே பிடிக்க மாட்டோம். ஏன்னா வந்த புறா அவ்வளோ சோர்வு, அவ்வளோ அசதி, ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தை பார்த்து அந்த புறாவை 2 நாளைக்கு கையே பிடிக்க மாட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணியே விடுவோம். புறாக்களில் தனிச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுபவை ஹோமர் வகை புறாக்கள். ஹோமர் புறாக்களில் பல வகைகள் உண்டு. அவற்றில் நல்ல ஆரோக்கியமான புறாக்களை தேர்வு செய்து இதுபோன்ற பந்தயத்திற்கென அவற்றை தயார் செய்து வளர்த்து வருவதாக புறா பந்தய ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஃபர்ஸ்ட் கலர் டார்க் சக்கர், இதோ அங்க இருக்குது பார்த்தீங்களா, டார்க் சக்கர். இந்த புறாவில் வந்து நல்லா பண்ணக்கூடிய கலர். இரண்டாவது வந்து ப்ளூ சக்கர், இந்த பார்த்தீங்களா ப்ளூ சக்கர், இது வந்து இரண்டாவது பண்ணக்கூடிய கலர், அதாவது பெஸ்ட். இது ரெண்டாவது பண்ணக்கூடிய கலர். அப்புறம் மூணாவது பேர்டு வந்து இது ப்ளூ புறா. இது வந்து சப்ஜா புறான்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து பார்க்க ஃபுல் ப்ளூவாக இருக்கும். இந்த மாதிரி புறாங்க வந்து நிறையா வந்து ரேஸில் பண்ணக்கூடிய புறா. இங்கே மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த மாதிரி கலர் தான் அதிகமாக பண்ணக்கூடிய புறா. வெகு தொலைவில் விட்டாலும் புறாக்கள் எப்படி தங்கள் இருப்பிடத்தை மிகச்சரியாக கண்டுபிடிக்கின்றன? புவியின் காந்த சக்தியின் மூலம் திசைகளை தீர்மானிக்கும் சக்தி புறாக்களுக்கு உண்டு என்பதே இதற்கு காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஓமர் புறாக்களுக்கு ஒரு தனிப்பட்ட குணம் என்னவென்றால், நாம் எங்கே விட்டாலும் அது வந்து அதனுடைய வளர்கிற வீட்டுக்கு தேடி போகிற தன்மை உண்டு. அந்த தன்மைக்கு நிச்சயமாக இந்த புறாக்கள் எதை எடுத்துக்கொண்டது என்றால் சூரியனுடைய பொசிஷன். புறாங்களுக்கு எல்லா பறவைகளுக்கும் பகல்லையும் வந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதுவும் அந்த திசையை கண்டுபிடிக்க உதவுது. அதே போல் இந்த புறாவுக்கு வந்து அதனுடைய கண்ணுக்கு அருகிலையும் பிரெயினுக்கு அருகிலையும் வந்து அயன் கண்டென்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணி அது வந்து அது வீட்டுக்கு வருது அப்படின்ட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. புறா ரேஸில் கலந்து கொள்ளும் எல்லா புறாக்களும் பாதுகாப்பாக வீடு திரும்பி விடுவது இல்லை. இது ஒரு ஆபத்து நிறைந்த சவாலான பயணம் என்றே பந்தய ஆர்வலர்கள் கூறுகின்றனர். எல்லாருமே கேட்பாங்க, விட்ட எல்லா புறாமே வந்துருமான்னு கேட்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே எல்லா புறாவும் வந்துடாது மோஸ்ட்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா வர வரையில் அதுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. வால்ச்சர்ஸ், ஆக்ஸு, இந்த மாதிரி வந்து இது அப்புறம் வந்து எங்கேயாவது உட்காந்துச்சுன்னா பூனை பிடிச்சிரும். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை மீறி தான் உங்களுக்கு வந்து புறா வந்து வீட்டுக்கு வருது. வாரங்கள் டிஸ்டன்ஸ் தாண்டின உடனே உங்களுக்கு வந்து பாலைவனமாயிரும் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக. ஏன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து தண்ணி கூட இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து மலை, காடு இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு புறா வந்து ஒரு காரச்சாரமான ஒரு இந்த ரூட்னால அது நிறைய ஃபேக்டரிங்கெலாம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் புறா வர்றது தான் உங்களுக்கு பெரிய கஷ்டம். சாகசங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த இத்தகைய புறா ரேஸ்கள் தமிழகத்தின் மற்ற சில பகுதிகளிலும் நடத்தப்படுகின்றன. அத்தகைய இடங்கள் சிலவற்றில் புறா ரேஸை முன்வைத்து சூதாட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் சில குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. ஆனால் இவற்றை சென்னையில் உள்ள புறா பந்தய ஆர்வலர்கள் முற்றிலுமாக மறுக்கின்றனர். இதில் எந்த விதமான பெட்டிங்கோ கேம்பிளிங் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. இது வந்து லைக் பியூர்லி வந்து கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பால் அந்த மேட்ச் நடக்குதுங்க, அதே போல் இது ஒரு மேட்ச் தான் சொல்லணும். அதே சமயம் இந்த புறாக்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சுதந்திரமாக பறக்க விட்டுடுறோம். ஆனால் அதுங்களுக்கு அந்த வீடு தேடி வரக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால அதுங்க வந்து அந்த வீட்டுக்கு ரொம்ப வேகமாக வந்து சேருது. எங்களுக்கு தான் செலவு மாதம் பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்து ஒரு 20,000 இந்த மாதிரி செலவும். இறையிலேருந்து புறா வாங்குறதுலேருந்து பேரிங் பண்ணதுல எல்லாம் எங்களுக்கு தான் செலவு ஃபுல்லாக. நான் வளர்த்த புறா ஒரு ரேஸில் வின் பண்ணுது. அதே சமயம் அவ்வளோ தூரத்துலேருந்து என் வீட்டுக்கு வந்தது பார்த்த உடனே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு சின்ன மகிழ்ச்சிக்காக தான் நான் வந்து இது ஒரு காலம் பூரா நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் லட்சக்கணக்கில் செலவு செய்து புறா பந்தயங்கள் மிகவும் கோலாகலமாக நடத்தப்படுகின்றன. ஆனால் இங்கோ
இன்னமும் இத்தகைய போட்டிகள் பிரபலமடையாததால் புறா ரேஸ் நடத்துவதில் பலவிதமான சிரமங்கள் உள்ளதாக போட்டி நடத்தும் குழுவினர் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக எல்லாமே புறா வளர்க்குறவங்க மாதத்துக்கு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. மினிமம் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் வந்து 550 கிலோமீட்டருக்கு 40,000 ரூபாய் ஆகிப்போகுது. இந்த செலவினம் பார்க்கும்போது நாங்கள் நம்ம உறுப்பினர்களுக்கு, நம்ம சங்கத்தினுடைய மெம்பர்களுக்கு நல்ல பரிசுகளை வழங்க முடியல. நாங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது புறாங்கன்னா ரொம்ப சிரமப்படும். இந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து 1400 கிலோமீட்டர் குவாலியர் தான் நடத்துகிறோம். இதுக்கு கூட நாங்கள் வந்து 550 இருக்கிற ஷார்ட் டிஸ்டன்ஸ் என்ன பரிசு கொடுக்குறோமோ அதே பரிசு தான் நாங்கள் தரோம். கிடைத்த பொருளை வைத்து சூதாடுவது, போட்டி போடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் மகாபாரத காலத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனுஷனுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில் மனைவியை, குழந்தையை, சொத்துக்களை இழந்தவர்கள் நிறைய பேர். சக மனிதனோடு போட்டி போட்டு வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு சேவலையோ, புறாவையோ, மாட்டையோ, குதிரையோ வச்சு ஒரு போட்டியில ஒரு மனிதன் ஜெயிக்க ஆசைப்படுறான். எல்லாருமே போட்டியாளர்களாக மாறி போயிருக்கக்கூடிய இந்த உலகத்துல வெற்றி பெறுவது மட்டுமே தாரக மந்திரம் என்று மாறி போயிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில எங்கோ கோயில் கோபுரங்களிலும் மாடங்களிலும் இணைகளோடு முனகி கொண்டிருந்த புறாக்களும் போட்டிக்காக தயார் செய்யப்படுவதுதான் சுவாரஸ்யம். India Extra Plus TNT கம்பிகளில் நடந்தது என்ன?